கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு ஒரு புண்ணியவான் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாப்ல. என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் உன் கிறிஸ்தவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கியா, அங்கே எல்லாம் எங்கள் இஸ்லாமிய மதம் தான், எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க, உன் மதத்தினமெல்லாம் அங்கே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா எங்கள் மதத்தை பற்றி அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல உன் மதத்தை போய் காப்பாத்தியா அப்படின்னு பயங்கரமாக கமெண்ட் அடிச்சு விட்டாப்ல. அப்புறம் இதை குறித்து கேட்டால், ஐயா இந்த கேள்வியை தான் எல்லா புண்ணியவான்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உலகம் முழுவதும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், இந்த உலகமாகட்டும், அங்கே எல்லாருமே இஸ்லாமிய மதத்தை தழுவிக்கிட்டு இருக்கிறாங்களாம், அதனால கிறிஸ்துவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் நீங்கள் போய் அந்த மதத்தை தூக்கி பிடிங்க, காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ இவர் என்ன நினச்சிருக்காப்புல அப்படின்னா, இவங்க எப்படி புண்ணிய மதத்தில் எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் மதம் 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 மதத்துக்காகவே கொள்வது, அப்புறம் மதத்துக்காகவே சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நாங்கள் எப்படி பிரிட்டனில் ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதே போல் நீயும் மதத்தை காப்பாற்றுறதுக்காக போய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் போராட்டம் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க. என்னன்னு கேட்டால் எங்கள் மதத்தை, எங்கள் கிறிஸ்துவ மதத்தை நாங்கள் காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள்லாம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் எங்கள் மதத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது தழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயும் போய் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உன் மதத்தை காப்பாற்றலாம், நிறைய பேர் உன் மதத்தையும் வந்து தழுவுவாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கமெண்ட் அடிச்சு விட்டாப்ல. அப்போ இந்த புண்ணிய மதத்தில் உள்ளவங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, இவங்களுடைய மதத்தினுடைய அவங்க மென்டாலிட்டி மாதிரியே தான் இந்த கிறிஸ்தவர்களும் மதத்துக்காகவே சாகிறது, மதத்துக்காக மதத்தை பரப்புறது, மதத்தை தூக்கி பிடிக்கிறது, அப்புறம் மதத்துக்காக கொள்வது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வீடியோவில், இல்லையா புண்ணியவான்களே, நீங்க தான் மதத்துக்காக பிறப்பீங்க, மதத்துக்காக சாவீங்க, மதத்துக்காக மற்றவனை கொல்லுவீங்க, ஆனால் எங்ககிட்ட எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் எங்கள்கிட்ட நாங்க மதத்தையே உருவாக்க கிடையாது. நாங்க எங்கயா மதத்தை உருவாக்கணும்? எங்க ஏசுநாதர் மதத்தை உருவாக்குனாரா? எங்க கடவுள் மதத்தை உருவாக்க சொன்னாரா? யார் எங்க மதத்தை உருவாக்குனது அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அப்ப அதனால இந்த வீடியோவில் இந்த கிறிஸ்துவ மதத்தை யார் உருவாக்குனது, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, இந்த புண்ணியவான்களுடைய மதம் எப்படி உருவாக்கப்பட்டது, என்னென்ன புண்ணியங்கள்லாம் அந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரம் சாகணும். அப்படி சாகணும்னா எல்லாம் நரகத்துக்கு போகணும். அதனால கடவுளே மனுஷனுடைய பரிதார நிலைமையை பார்த்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து அனுப்பி பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தினாரு. அதனால நாம பிழைக்கணும் அப்படின்னா, நமக்கு நித்திய ஜீவன் வேணும்னா, யுகா யுகமா வாழணும் அப்படின்னா, நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிச்சா, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நம்ம பின்பற்றினா அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த நித்திய ஜீவன் யாருக்கிட்ட இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துட்டு தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை பார்த்தா இந்த சுத்தி முத்து இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாத்தீங்களா இவங்க ஒரு புது மதத்தை பரப்புறாங்க, அதாவது கிறிஸ்துவ மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சொல்ல போனாலே மதத்தை மாத்துறாங்க, மதத்தை பரப்புறாங்க அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் செஞ்சு உலகத்தை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இதுக்கிடையில எப்படியாவது இந்த புண்ணியவான்களுக்கு போய் ஏசாமியை பத்தி சொல்லிடுவோம், நம்புனாலும் சரி நம்பாட்டியும் சரி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு மதத்துக்குள்ள அடையாளப்படுத்தி நம்ம எல்லாம் மதத்துக்காக பிறந்தது மாதிரியும், மதத்துக்காக சாகுறது மாதிரியும், மற்றவங்கள மதத்துக்காக கொள்றது மாதிரியும் அப்படியான வேலைகளை நம்மளே நினைச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி மதத்தை காப்பாற்றுறதுக்காக, மதத்துக்காக கொள்ற வேலை கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் எந்த காலத்திலையும் ஒருபோதும் செய்ததில்லை. ஏன்னு கேட்டா அது இயேசு கிறிஸ்து சொன்ன போதனையும் கிடையாது. சரி, அப்ப இந்த கிறிஸ்துவ மதம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது முதலா இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு தான் என்ன கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பேரு வழங்கப்பட்டது. எங்க வழங்கப்பட்டது அப்படின்னா, அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டணத்துல. இது வந்து இப்போதைய துருக்கியை தான் அப்ப அந்தியோகியா பட்டணம் அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் அந்த காலத்துல அதிகமா பெருக ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப அதிகமா பெருக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துல. ஆனா அவங்க என்னடானா இந்த யூதாயிச முறைமையின்படி வித்தியாசப்பட்டாங்க. யூதர்களுடைய அவங்களுடைய முறைமை இவங்க ஃபாலோ பண்ணல. இவங்களுடைய ஜெபம் வித்தியாசம், யூதர்களிடத்துல இருந்து இவங்களுடைய உபவாசங்களும் யூதர்களிடத்துல வித்தியாசம். இவங்க எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா யூதர்கள் இந்த மாதிரி செய்யறது இல்ல. அதனால அப்ப முதலா என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு, அதாவது ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்க.
இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் யாரும் நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க ஒரு புது மதத்தை உருவாக்கி இருக்கிறோம், எங்க இயேசுநாதர் புது மதத்தை உருவாக்கி இருக்கிறாரு, எல்லாரும் இங்க வாங்க, இந்த மதத்துக்கு வாங்க, இந்த மதத்தை தழுவிக்கிங்க, இந்த மதத்தை தழுவிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவனபதி கிடைக்கும், 72 கன்னிகைகள் கிடைக்கும், அந்த மாதிரியான எந்த ஒரு பிரசங்கமும் செய்யல. ஆனா இதை யாரு முதல்ல சொன்னது அப்படின்னா ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற நான் ஜூஸ், யூதர் அல்லாதவர்கள். அப்ப அந்த இஸ்ரேல் தேசத்துல யூதர் அல்லாதவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த துருக்கியில உள்ளவங்க தான் முதலா இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை கொடுத்தாங்க. ஆனா ஏதோ அவங்கள பாராட்டுற விஷயமா அப்படிலாம் கொடுக்கப்படல. முதல்ல இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க, கேலி பண்ணிரு, இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கடா, இங்க புது மதத்தை வந்து தழுவிட்டாங்கடா, நம்ம யூத மதம், நம்ம இந்த மதம்லாம் இருக்கோம்ல, பாலஸ்தீன மதம், அந்த மதம், இந்த மதம் இருக்கும், அதே போல இவங்க ஒரு புது மதத்தை உருவாக்கிட்டாங்க, அதே இயேசு கிறிஸ்துவாம், அவர் வந்து இந்த போதனைகள்லாம் கொடுத்தாராம், அதனால அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல கிறிஸ்தவர்கள் அதை பத்தி கவலைப்படல. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் போய் ஒம்பளுக்க கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா கூட நீ மறுகண்ணத்தையும் காமிக்கிற அந்த ஒரு பொறுமை உனக்கு வேணும், அப்பேற்பட்ட போதனையை இயேசு கிறிஸ்து போதிச்சாரு. அதனால இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிறிஸ்தவர்களை அதிகமா இன்சல்ட் பண்ண, கேலி பண்ண, பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது நாளடைவில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா இத இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அப்ப மற்றவங்ககிட்ட ஏன்னு கேட்டால் இந்த உலகம் வந்து எதன் அடிப்படையில் மனுஷனை பிரிக்குது அப்படின்னா ஜாதியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் பிரிக்குது, அதே நேரத்தில் மதத்தின் அடிப்படையிலையும் பிரிக்குது. அப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு மதத்தில் அவங்க இருக்கிறாங்க, யூதர்கள் யூத மதத்தில் இருக்கிறாங்க, அப்புறம் புறஜாதியில் வேற வேற அவங்களுக்குன்னு வித்தியாசமான மதங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றுகிறவங்களுக்கு மதம் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்தது. அப்ப எல்லாரும் இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்கள ஐடென்டிட்டி பண்ணிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய அடையாளம். இவங்க யாரு? இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ல. அப்ப கிறிஸ்தவர்களும் அதை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, சரி உன்னுடைய வழக்கத்தின்படி எல்லாரையும் விதவிதமா அடையாளப்படுத்துற, மதத்தின்படியும் அடையாளப்படுத்துற, சரி எங்களையும் மதத்தின்படி அடையாளப்படுத்திக்க அப்படின்னு அவங்க அதை பெருசாவே நினைக்கல. ஏன்னு கேட்டா கிறிஸ்தவர்களுக்கு மதம் முக்கியம் கிடையாது. மதம் இருந்தா என்ன, நாசமா போனா என்ன, மதத்தை உருவாக்க சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல. கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்பும்போது போ ஒரு புண்ணிய மதத்தை உருவாக்கு அப்படின்லாம் அனுப்பல. இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களும் அதை அந்த விஷயத்தைப்படி நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய மதத்தை நம்ம தூக்கி பிடிக்கணும், நம்முடைய மதத்தை உலகம் எங்கும் போய் பரப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறியில இந்த புண்ணியவான்கள் மாதிரி வெறி பிடிச்சலாம் தெரியல. இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு செய்த அந்த பாவ பரிகாரத்தை இந்த உலகத்துக்கு முழுசும் போய் சொல்லணும். அவன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்துல இருந்து, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து எப்படி பாதுகாப்பா தன்னை கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நிறைய பேர் அதையும் மீறி இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு பின்வாங்கி போனவங்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் உண்டு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க தங்களை கிறிஸ்தவர்கள்னு அழைக்கல, தங்களை கிறிஸ்தவ மதத்துன்னு ஒரு மதத்துக்குள்ள தங்களை கொண்டு போய் வைக்கல. ஆனா மற்றவங்க அப்படி சொல்லும் பொழுது சரி அடையாளப்படுத்திக்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒருத்தர் கூட, அந்த காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒருத்தர் கூட இந்த கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலீஜன், நீங்களாம் ரிலீஜன் வச்சுருக்கீங்க, நாங்களும் எங்களுடைய புது ரிலீஜனை ஆரம்பிக்கிறோம், அதாவது கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற பேர் கூட அந்த சீஷர்கள் வைக்கலையாம். அப்போ இந்த கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதுக்கடுத்து அவங்களுக்கு ஒரு மத அடையாளம் கொடுக்கப்பட்டாச்சு. யாரு கொடுத்தது அப்படின்னா நான் ஜூஸ், அதாவது ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதிகள். அவங்க தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இவங்க கிறிஸ்தவ மதம் அப்படின்னு முதல்ல கேலி பண்ணாங்க. அப்புறம் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள அவங்கள தள்ளி விட்டாங்களே தவிர எந்த கிறிஸ்தவர்களும் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. அப்புறம் ஏன் இதை அங்கீகரிச்சாங்க அப்படின்னா, அப்போ கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ சரி நீ சொல்லுகிறதும் சரிதான், அப்போ நாங்களும் தாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. கடைசியில்
கடைசியில உலகத்துல உள்ள எல்லாருமே மத அடையாளத்தின்படி பிரிக்கப்படுகிறதுனால இவங்களும் அந்த விஷயத்த தங்களுக்குன்னு சரி நாங்களும் அப்படியே இருந்துட்டு போறோம், எங்களை அப்படியே மதத்துக்குள்ள போடுறீங்களா, சரி எங்களையும் ஒரு புது மதத்துக்குள்ள போட்டுக்கிறோங்க, எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க மதத்தை பரப்புறதுக்காகவும் மதத்துக்காகவும் எந்த ஒரு விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்காக தான் ஊழியம் செய்யறோம், கடவுளுக்காக தான் நாங்க வாழ்றோம், மதத்துக்காக நாங்க வாழல அப்படின்னு அவங்க ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் யூதர்களுக்கு தான் அந்த இயேசு கிறிஸ்துவ குறித்து போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தான் இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு நம்ப வைக்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த யூத மதத்துல வெறி பிடிச்சவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ கொன்னது மாதிரி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் இந்த பவுல் அப்போஸ்தலன் வந்தாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சாருன்னா நான் ஜூஸ்க்கு போனாரு, ஜென்டைல்ஸுக்கு போய் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை சொல்ல ஆரம்பிச்சாப்ல. அப்ப இந்த போதனைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் எல்லாமே அங்க ஆசியா, கிரீஸ், ரோம் இதுல அங்க எல்லாம் போய் பரவ ஆரம்பிச்சது. அப்பதான் ரோமர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்டா இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எம்பரரை ஒர்ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆராதனை பண்ண மாட்டேங்கிறாங்க, கடவுளா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னடானா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தரை கடவுள்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி 1ஆம் நூற்றாண்டுலேயே இந்த கிறிஸ்தவர்களை ரோமர்கள் சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாங்க, சித்திரவதை செஞ்சு கொல்லவே ஆரம்பிச்சாங்க. அப்படி கொல்லப்பட்ட போதும் கூட கிறிஸ்தவர்கள் 1ஆம் நூற்றாண்டுல பயங்கரமா பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எதனால பெருக, இத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஏன் பெருக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீசர்கள் எல்லாமே ரத்த சாட்சியா மறிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல நித்திய ஜீவன், யுகா யுகமா வாழுகிற நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுனால தன்னுடைய உயிரை துச்சமா மதிச்சு எங்க போனாலும் பிரசங்கம் பண்ணாங்க. அந்த எம்பரருக்கு முன்னாடி தலகுனிய மறுத்தாங்க, அதனால சிரச்சேதம் பண்ணப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் எங்க பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது அதோடு கூட இவங்க செஞ்சது என்ன அப்படின்னா ரொம்ப ஏழைகளையும் வியாதியஸ்தர்களையும் விதவைகளையும் அவங்க அதிகமா கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாம் ரோமர்களுக்கு பயங்கரமான எரிச்சலை உண்டாக்குச்சு. இதோட யூதர்களுக்கு இது ஒரு பயங்கரமான பொறாமையை உண்டாக்குச்சு. ஏன்னு கேட்டா ஏழைகளையும் வியாதி உள்ளவர்களையும் அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது, விதவைகளை எல்லாம் அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது, அவங்களுக்காக உதவி செய்யும் பொழுது இது யூதர்களுக்கு பயங்கரமான பொறாமையையும் ரோமர்களுக்கு பயங்கரமான கோபத்தையும் உண்டாக்கி எங்க எம்பரருக்கு முன்னாடி இவங்க தலை வணங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அநியாயமா சித்திரவதை பண்ணி கொன்னாங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே ரத்த சாட்சியா மறிச்சாங்க. இப்ப எப்படி நிறைய புண்ணியவான்கள் கிண்டல் பண்றாங்களோ அதே போல அப்ப எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஏயா இந்த எம்பரருக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டா என்னையா, ஏதுனாதான் தான் சிலுவையில் அரைஞ்சு ரோமன் தானே கொன்னா, நீ யார கடவுள்னு சொல்றியோ அந்த கடவுளையே ரோமன் தாயா கொன்னா சிலுவையில் அரைஞ்சு, கொன்னவனை போய் நீ கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்க, போய் இந்த ரோமருக்கு முன்னாடி விழுந்துட்டீங்கன்னா நல்லா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போலாம்ல, புள்ள குட்டி பெற்று இது கொஞ்சம் காலம் உயிரோட இருந்துட்டு போலாம், எதுக்கு அநியாயமா சாகுறீங்க, அப்படியே அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த யதார்த்தமான சமாதானமும் சந்தோஷமும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை குறிச்சு அந்த வெளிப்பாடுகளும் விசுவாசமும் இது எல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். அதனால புறஜாதிகளுக்கு அது தெரியாம இருக்கும் பொழுது வரப்போகிற நரகாக்கினைக்கு அவங்கள தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும் அவங்க ரத்த சாட்சியா விசுவாசத்தினா மறிச்சாங்க. இதை பார்த்த மற்றவங்களும் ஆவியில அனலாக ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல எங்க தைரியமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. செத்தாலும் தங்களுடைய உயிரை துச்சமா மதிச்சாங்க. அதுக்கடுத்து 3ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு எம்பரர், இந்த மனிதன் தான் முதல்ல கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படின்னு லீகலைஸ் பண்ண ஆரம்பிச்சாப்ல. அதுக்கடுத்து இவரு கிறிஸ்துவ விசுவாசிக்க ஆரம்பிச்சாப்ல, கிறிஸ்துவ விசுவாசத்துக்குள்ள வந்தாரு. அப்புறம் 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த பெர்சிக்யூஷன் நின்றது. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் போய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படித்தான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு மதத்துக்குள்ள அடையாளப்படுத்தப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல புது மதத்தை உருவாக்கவும் இல்லை, அப்போஸ்தலர்களும் மதத்தை பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்துல மதத்துக்காக சண்டை போடணும், மதத்துக்காக கொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில மதிய முட்டாள்தனமா அந்த உலகம் முழுவதும் போய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கல. அவங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணாங்களே தவிர நாங்க மதத்தை பிரசங்கம் பண்ணோம், மதத்துக்கு எல்லாம் வாங்க மதத்தை தழுவுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையோடவோ எங்கேயும் ஒரு போதனையும் எங்கேயும் கொடுக்கவும் படல, யாரும் சொல்ல முடியல, அப்படியும் அவங்க வாழல. இப்படி இருக்கும்போது இந்த புண்ணியவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா போய் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பாதுகாத்துக்கையா, ஏன்னு கேட்டா எல்லாம் கிறிஸ்தவ மதமே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு எல்லாமே இஸ்லாமிய புண்ணியவான்கள் எல்லாரும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவ மதம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது நீ எங்கள் மதத்துக்கு வாங்க, எங்கள் மதத்தை தழுவுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூண்டி விடுற வேலை. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து மதத்தை பார்க்கணும், மதத்துக்காக தான் வாழ்க்கை. இவங்க வாழ்க்கையே பிறந்ததே மதத்துக்காகத்தான், சாகிறதும் மதத்துக்காக தான், மற்றவங்கள கொள்றதும் மதத்துக்காக தான், எது செஞ்சாலும் மதத்துக்காகத்தான். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் கண்மணி நாயகம் 2 பேரும் சேர்ந்து மதத்தை தான் முதல்ல உருவாக்கி இருக்கிறாங்க. அதான் குர்ஆன்ல ஏகப்பட்ட வசனம் இருக்கு. அல்லாஹ் தான் இந்த மதத்தை உருவாக்குனாரு, அல்லாஹ் தான் இந்த மதத்தை தோற்றுவிச்சாரு கண்மணி நாயத்தோட சேர்ந்து அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு. அதுல ஒரு வசனம் தான் இது. இங்க சொல்லப்படுது, இண்டீடு, உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாகவே. என்ன அப்படின்னா இந்த ரிலிஜியன் எது? இந்த ரிலிஜியன் எந்த ரிலிஜியன்? இஸ்லாம் அப்படிங்கிற ரிலிஜியன் யார் உண்டாக்குனதுன்னா அல்லாஹ் தான் கொண்டு வந்திருக்காப்புல. அல்லாஹ்வினுடைய ரிலிஜியன் இது. அல்லாவே இஸ்லாம் தான். அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து இஸ்லாமா போயிட்டாப்புல. அல்லாஹ் இஸ் இஸ்லாம். அப்போ அல்லாவே ஒரு மதத்தை தான் இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்காப்புல. அதனால தான் சாக்கிர் நாயக் சொன்னேன், எங்கள் கண்மணி நாயகம் வந்து இந்த உலகத்தில் முதல்ல இந்த இஸ்லாத்தை உருவாக்கலை. ஆதாம் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே இந்த உலகத்தில் மதமும் வந்துருச்சு அப்படின்ட்டாப்புல, தூக்கி போட்டாப்புல ஒரு குண்டை. அப்போ ஆதாம ஒரு நபி ஆக்கிட்டாப்புல. ஆதாம் தான் இந்த உலகத்தில் முதல் நபியான். யாருக்கு தான் அவர் நபி அப்படின்னு இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சி. கடைசியில் பொண்டாட்டிக்கு நபியா இருக்காப்புலையா, இல்லை பெத்த பிள்ளைகளுக்கு நபியா அப்படின்னு தெரியல. அல்லாஹ்வினுடைய செய்தியை கொண்டு வரேன்னு சொல்லி என்ன செய்தியை கொண்டு வந்தா இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஆதாம் பிறக்கும் போதே ஆதாமோட கூட சூனபதியிலிருந்து மதத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்தாப்புல அந்த உலகத்துல. அதுதான் முதல் இஸ்லாம் அப்படிங்கிறது மதம். அது வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது இல்லை, மனுஷனை படைக்கும் போதே கொடுக்கப்பட்டதான் இந்த எங்க இஸ்லாம். அதனாலதான் நாங்க இதை பியூட்டிஃபுல் ரிலிஜியன் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாவே எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அல்லாஹ் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர். அப்போ ஆனால் அல்லாஹ் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்னு அல்லாஹ் உருவாக்குனாப்புல, இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் இருந்துச்சா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் யூதர்களுக்கும் தெரியாது, ஆபிரகாமுக்கும் தெரியாது, மோசத்துக்கும் தெரியாது, இயேசுசாமிக்கும் தெரியாது, அப்போஸ்தலருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. கண்மணி நாயகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாப்புல, என்ன எங்க அல்லாவே இஸ்லாம் தான், என்ன கண்மணி நாயகம் நீங்க வந்து புது மதத்தை, நான் எங்க புது மதத்தை கொண்டு வந்தேன், எங்க அல்லாவே இஸ்லாம் தாயா அப்படின்னு அடிச்சு விட்டாப்புல. இண்டீட் த ரிலிஜியன் இஸ் அல்லாஹ் இஸ் இஸ்லாம். அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவர், அல்லாஹ் வந்து இஸ்லாத்தை தழுவுனவர் அப்படின்னு. அதனால தான் இவங்க எல்லாருமே வாங்க இஸ்லாத்தை தழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த வசனம் கிளியரா என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து அல்லாஹ்வால அப்ரூவ்டு செய்யப்பட்ட ஒரு ரிலீஜன். மற்ற கிறிஸ்டியானிட்டி, ஹிந்து, புத்திசம், மற்ற இதுக்கு முன்னாடி யூதாயிசம், அதுக்கு முன்னாடி அந்த ஈசம் இந்த ஈசம், எல்லா ஐசங்களும் இப்போ அல்லாஹ்வால அப்ரூவ்டு செய்யப்படலை. அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது, அதெல்லாம் துவம்சமாக்கப்பட்டது. கடைசியாக ஒரு உண்மை மார்க்கம், கடைசியாக ஒரு ஃபைனல் ரிலிஜியன், அது அல்லாஹ்வால அக்ரி செய்யப்பட்ட, அக்செப்ட் செய்யப்பட்ட, அப்ரூவ்டு செய்யப்பட்ட, அப்பாயிண்டட் செய்யப்பட்ட ஒரே ரிலிஜியன் இந்த இஸ்லாம் அப்படின்னு இந்த இஸ்லாமியர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் நிறைய வசனங்கள்லாம் இருக்கு. அதனால யாரெல்லாம் இந்த ரிலீஜனை விட்டு, எந்த ரிலீஜனை விட்டு, இஸ்லாம் அப்படிங்கிற ரிலீஜனை விட்டுட்டு வேற ஒரு ரிலீஜனுக்கு ஆசைப்படுறாங்களோ, வேற ஒரு ரிலீஜனை ஏற்றுக்கிறாங்களோ, அது வந்து அல்லாஹ்வால அக்செப்ட் செய்யப்பட மாட்டாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் இஸ்லாத்தை தான் அப்ரூவ் செய்திருக்காரு, நீங்கள் அதை தான் ஏற்றுக்கணும். மற்ற மதத்தையெல்லாம் நீங்கள் போய் தழுவிக்கிட்டு அல்லாவே எனக்கு சுவனபதி கொடு, அப்படி எனக்கு 72 கண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வந்து கொடுக்க மாட்டாப்புல. அதனால உங்களுக்கு சுவனபதி வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை தான் நீங்கள் தழுவிக்கணும், வேற வழியே கிடையாது. அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாப்புல, இந்த நாளில் தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த உங்களுடைய ரிலீஜியனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அப்ரூவ்டு பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட் ஆக்கிட்டேன். இது வந்து இந்த இஸ்லாம் தான் நான் அப்ரூவ்டு அப்பாண்டு செய்திருக்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதம் அப்படின்னு 3வது முறையாக எல்லாம் சொல்லியிருக்காப்புல. அதனால இந்த இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மதம் தான் டைரக்டா குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படின்னு டைரக்டா இது அல்லாஹ்வால அப்ரூவ்டு செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர வேற எந்த மதத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் ரிலிஜியன்
பியூட்டிஃபுல் ரிலிஜியனை விட்டுட்டு வேற எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீங்க, நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கூட யூதாயிசமும் கிறிஸ்டியானிட்டியும் ரெண்டுமே இது கடவுளால் உருவாக்கப்பட்டது கிடையாது. யூதாயிசமும் கடவுள் எங்கேயும் மோசைகிட்டையோ ஆபிரகாம்கிட்டயோ இல்லை இந்த தீர்க்கதரிசிகிட்டையோ என்னடா இப்படி சும்மா இருக்கீங்க, நான் ஒரு புது மதத்தை உருவாக்கியிருக்கேன், பேர் வைக்கலையாடா அப்படின்னு கடவுள் கேட்க கிடையாது. இந்த யூதர்கள் தான் தங்களுடைய முறைமைகளை, தங்களுடைய கட்டளைகளை, கற்பனைகளை பின்பற்றுகிற இந்த கலாச்சாரங்களை, அது அந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையும், சடங்குகள் எல்லாத்தையும் இவங்க ஒரு மத அடையாளப்படுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டால் உலகத்தில் எல்லாருமே மதத்தின்படி தான் அதை அடையாளப்படுத்திக்கிறாங்க, மதத்தின்படியும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதனால நாங்கள் யூதர்கள் இனமாக இருக்கோம், எங்களுக்குன்னு தனி மொழி இருக்கு, ஆனால் எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மதம் இல்லையே அப்படின்னு சொல்லித்தான் இவங்களா சேர்ந்து தான் யூதாயிசம் அப்படின்னு அவங்களா பேர் வச்சாங்களே தவிர, எந்த தீர்க்கதரிசி வந்து எந்த நியாயாதிபதிகளோ ராஜாக்களோ நாங்கள் வந்து யூதாயிசம் மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்க யாரும் சொல்ல கிடையாது. அப்போ மதவெறி பிடிச்ச யூதர்கள் தான் தங்களுக்குன்னு மதமாக உருவாக்கிக்கிட்டாங்க. கடவுளே சொல்லாட்டையும் இவங்க மதமாக தங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த காலத்திலேயே தீர்க்கதரிசியை வேணாம், எங்களுக்கு ராஜாக்கள் தான் வேணும்னு போய் சண்டை போட்டவங்க தான். அதனால தங்களை எல்லாமே மதத்தின் அடிப்படையில் இருக்காங்க, நாங்களும் ஒரு மதத்தை உண்டாக்கக்கூடாதா அப்படின்னு இவங்களா உருவாக்கிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த யூதாயிசம் அப்படிங்கிற எந்த புண்ணியவான் பேர் வச்சா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் தங்களை யூத மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யூதாயிசம் அப்படிங்கிற மதமும் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதமும் அதனுடைய வரலாறுகளும் அதனுடைய கலாச்சாரங்களும் அது வர ஆரம்பித்தது, தனித்துவமாக வர ஆரம்பித்ததே தவிர கடவுளால் கொடுக்கப்பட்டது யூதாயிசம் கிடையாது, கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த கிறிஸ்டியானிட்டியும் கிடையாது. ஆனால் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மதம் இந்த உலகத்தில் இஸ்லாமிய மதம், அதுக்கு குரானே சாட்சி. ஆனால் இவங்க நாங்கள் மதம் கிடையாது, நாங்கள் மார்க்கம்னு சொல்லிக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. இல்லையா, உங்கள் கண்மணி நாயகம் சொல்லியிருக்காப்புல, உங்கள் அல்லாவே சொல்லிட்டாப்புல ரிலிஜியன் தான் சொல்லியிருக்காப்புல. மார்க்கம் வே ஆஃப் அந்த வேலையே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்கள், அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற பேர் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க இவங்களை கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க. அதனால இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அதுவும் சரிதானே, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிற பேர் தான் இவங்களுக்கு உண்டாயிருந்து, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்படிங்கிற பேர் தான் உண்டாயிருந்து. இவங்க கிறிஸ்டியானிட்டின்னு பேர் வைக்கல, கிறிஸ்தவர்களும் தங்களை பேர் வச்சு கூப்பிடல. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் நடத்துகிற எல்லா புண்ணியவான்களும் இந்த இஸ்லாமிக் லெக்சரர்ஸ் படித்து கொடுக்குற இஸ்லாத்தின் போதனைகளை எல்லாருக்கும் மதரசாக்களில் மசூதிகளில் படித்து கொடுக்குற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ப்ரீச்சர்ஸ், இந்த பிரசங்கிமார்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் கொஸ்டினே, அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் செத்த பிறகு போய் அல்லாவுக்கு முன்னாடி நிற்பானா, அப்படி அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அல்லாஹ் வந்து டேய் உன் பேர் என்னடா அப்படின்னு கேட்க மாட்டாராம், எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்க மாட்டாராம். முதல்ல கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது உன்னுடைய ரிலீஜியன் என்ன, வாட் இஸ் யுவர் ரிலீஜியன், எந்த ரிலீஜன்லடா நீ இருந்து வர, இதுக்கு முன்னாடி நான் கண்மணி நாயத்தின் மூலமாக அந்த உலகத்தில் அப்ரூவ் பண்ணனே அந்த ரிலீஜன் நீ வந்து தழுவுனியா அப்படின்னு கேட்பாரான். ஐயோ அல்லா நான் வந்து கிறிஸ்டினா ஏண்டா காப்பிரு, இங்கே எதுக்கடா வந்த, போடா நரகத்துக்கு அப்படின்னு அங்கேருந்து நரகத்தில் தள்ளி விட்டுருவாராம். ஆனால் வந்து இந்த கொஸ்டின் வந்து குரானில் கொடுக்கப்படலை, இந்த குரானில் கொடுக்கல. ஆனால் ஹதீஸ்களை இதனுடைய தீமுகளை பார்க்கும் பொழுது, அதனுடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது, அப்போ இது வந்து எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா ரிலீஜனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளியில் வந்து எல்லா மசூதிகள்லையும் எல்லா ப்ரீச்சர்ஸ்கள் எல்லாமே யூடியூப்பும் சரி எந்த டியூப்பும் சரி எல்லா டிக்டாக்குகளையும் எல்லாத்துலேயும் இதை தான் அல்லாஹ் வந்து உங்களை ரிலீஜனை கேட்பான். அதனால தான் இந்த புண்ணியவான்கிட்ட போய் ஐயா எதுக்கு அந்த இஸ்லாமிய மதத்தை தழுவ சொல்கிறீங்க அப்படின்னா, நீ செத்து போயிட்டீன்னா நீ அல்லாவுக்கு முன்னாடி போய் நிற்ப, அல்லாவுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் உங்கள்கிட்ட முதல் கேள்வி கேட்பான், நீ என்ன ரிலிஜன், நீ என்ன மதம், நீ இஸ்லாத்தை தழுவுனியா அப்படின்னு கேட்பான். அதனால மரியாதையா போய் மதத்தை தழுவிக்க, இல்லையா ஜிசியா கொடு அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மதத்தை தழுவிக்கிட்டா உனக்கு சுவனபதி கிடைக்கும், 72 கன்னி வேணாமா அப்படின்னு கேட்பாங்களாம். சரி, அதனால தான் ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் 3 விதமான கேள்விகள் கேட்கப்படுமா. அது என்ன அப்படின்னா, உன்னுடைய கடவுள் யாரு, 2வது நீ என்ன ரிலீஜியன், என்ன மதத்தை சேர்ந்தவன், 3வது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி யாரு, நபி யாரு, அது முக்கியம், சாதாரண விஷயம் இல்லை. நபி யாரு, எந்த நபியை நீ நம்புன, கடைசியா நாங்கள் இந்த உலகத்தில் ஒரு நபி அனுப்புனோம்னு சொல்றாங்க. அப்போ மனுஷன் செத்த பிறகு இந்த கொஸ்டினை யாரு கேட்பது அப்படின்னா தூதர்கள் கேட்பாங்களாம். அதாவது ஒரு மனுஷன் செத்து போன உடனே
தூதர்கள் 2 பேர் வருவாங்களாம். வந்து அவனை தூக்கி உட்கார வைப்பாங்களாம். எங்க அந்த புதக்குழி மேலே உட்கார வைப்பாங்களாம். வச்சுட்டு 3 கேள்வி கேட்பாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னா, உன்னுடைய கடவுள் யாரு அப்படின்னு கேட்பாங்களாம். அப்புறம் 2வது உன்னுடைய ரிலீஜியன் என்ன, எனக்குலாம் தூதர்களுக்கு தெரியாதான். 3வது உன்னுடைய நபி யாரு அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ இவன் வந்து கடவுள் வேற சொன்னாலோ இல்லை ரிலீஜியன் வேற சொன்னாலோ இல்லை நபி வேற ஏதாவது நபியை சொன்னாலோ அவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவாங்களாம். ஆனால் நான் வந்து அல்லாஹ் தான் நான் வணங்கினேன், என்னுடைய ரிலீஜியன் இஸ்லாம், என்னுடைய நபி கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் முகமது அப்படின்னு சொன்னா போதும், உடனே அவனை கொண்டு போய் சுவனபதியை கொண்டு போயிடுவாங்களாம். கொண்டு போய் கேட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே 72 கன்னிகைகளை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். அப்போ நீங்களாம் செத்த உடனே நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களாம் செத்த உடனே 2 தூதை வந்து உங்களை தூக்கி கொண்டு வந்து உங்கள் புதவெளி மேலே வச்சு உட்கார வச்சு இந்த 3 கேள்வியை கேட்பாப்லையா. எந்த மதத்தை சேர்ந்தவன், என்ன கடவுள், எங்கள் நபி, எந்த நபியை நீ நம்புன, அந்த 3 கேள்வியை, இந்த 3 கேள்வியை கேட்பாப்ல. கேட்கும் பொழுது ஒருவேளை இதை நினச்சிக்கோங்க, ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஐயா நான் கண்மணி நாயன் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் கண்மணி நாயன் தான் என்னுடைய நபி அப்படின்னு ஒரு போட்டுருங்க. ஏன்னு கேட்டால் சூடவதிக்கு போயிடலாம். ஒரு பிரச்சனை தான் சொல்லிட்டாப்லையே, என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. வந்து குதூத்தர்கள் கேட்பாங்க, இந்த 3 கேள்வியை கேட்பாங்க. சரியான நீங்கள் கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் இந்த சூனவதிக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு. பரவாயில்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே. எல்லா மற்ற மதத்தினரெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நாளைக்கு செத்து போன பிறகு இந்த தூதர்கள் யாராவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லிடுங்க, நான் அல்லாவை தான் வணங்கினேன், அப்புறம் நான் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன், அதுக்கடுத்து என்னுடைய நபி முகமது அப்படின்னு சொல்லிடுங்க. ஜோலி முடிஞ்சு. சுவனபதி கன்ஃபார்ம். மாற்றி சொன்னா தான் நம்மளை கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவாங்களே, அங்கே வறுத்து எடுப்பாங்களாமே. அதனால ஒரு மனுஷன் செத்த பிறகு இந்த தூதர்கள் வந்து இந்த 3 கொஸ்டினையும் கேட்பாங்களாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நான் பிலீவர்ஸ் யாரு, முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன இந்த தூதர்கள் கேட்கும் பொழுது ஐயோ ஐயோ இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அருமையான வார்த்தை. ஐயோ ஐயோ எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ, இந்த நபின்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ் கடவுள்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. இது சஹீல் புகாரிலையும் எழுதியிருக்கான், சஹீஹ் முஸ்லீம்லையும் எழுதியிருக்கான். அப்படி ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு, ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்களாம், நம்மளை சைலன்ஸ் ஆக்கிடுவாங்களாம். அப்படியே சைலன்ஸ் ஆகுவாங்க. என்னன்னு தெரியல, மயக்க நிலவிக்கு ஆளாக்கிடுவாங்களா இல்லை கண்ணை மங்களாக்கிடுவாங்களான்னு தெரியல. அதுக்கடுத்து அவங்கள பிடிப்பாங்களாம், பிடிச்சி கட்டுவாங்களாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. செத்து போன பிறகு தூதர்கள் வந்து உங்களை பிடிச்சி கட்டுவாங்க. கட்டும்போது அப்புறம் கட்டி கொண்டு போய் நரகத்தில் தூக்கி எறிஞ்சிருவாங்களாம். அப்போ இப்போ எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு சரியான பதிலை சொல்லிவிட்டால் உங்களுக்கு சுவனபதி நிச்சயம். தவறான பதிலை ஐயோ தெரியாது அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா ஏன்டா குப்பாரு, நீ குப்பாரா அப்படின்னு போனா நரகத்துக்கு அப்படின்னு தூதர்கள் கொண்டு போய் நரகத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்களாம். டிரைவன், அருமையான வார்த்தை, டிரைவன் பண்ணிடுவாங்களாம், தூக்கி எரிஞ்சிருவாங்களாம். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹதீத்தில் 23:471 நினைக்கிறேன். இதான் அனாஸ் இபின் மாலிக் அவர் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காப்ல. இது சஹீல் புகாரிலையும் எழுதப்பட்டிருக்கு, அப்புறம் இது சஹீஹ் முஸ்லிம்லையும் இது எழுதப்பட்டிருக்கு. இதில் அல்பரா இபின் ஆசிப் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்களே, சாட்சி 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அருமையான சாட்சி. அதனால இஸ்லாம் அப்படிங்கிறது மதம், அது அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஒரு மதம், அப்ரூவ் செய்யப்பட்ட மதம், உருவாக்குன மதம். சாக்கிர் நாய்க் மாதிரி ஆளுகள் எல்லாம் ஆதாம் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் இஸ்லாம் அப்படிங்கிற மதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் புண்ணியவான்கள் மதத்துக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதத்துக்காக தான். அதை எப்படி பாலஸ்தீனை அல்-அக்ஸா மசூதி அப்படிங்கிற மசூதிக்காக சாகுறானோ, மசூதிக்காக தான் பிறக்கிறாங்க, புள்ளையே பெக்கிறதே மசூதிக்காக தான் பெக்கிறாங்க. அப்புறம் அதுக்காகவே சாகுறாங்க. அதில் இருக்கிற மண்ணுக்காகவும் அதில் இருக்கிற செங்கலுக்காகவும் சாகுறாங்க. அதை காப்பாற்றணும்னு போராடி சாகுறாங்க. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற புண்ணியவான்கள் எல்லாரும் நிறைய பேர் கண்மணி நாயகத்தினுடைய பேரை காப்பாற்றணும்னு போராடி அதுக்காக சாகுறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு. அப்போ அல்லாவால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட இந்த புண்ணிய மதத்தில் எங்கே பார்த்தாலும் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் தீயும் புகையும் ரத்தமும் தான் இந்த உலகம் முழுசும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கிறிஸ்தவர்களாகிய நம்ம எந்த மதமும் நமக்கு கிடையாது. நம்மளே தான் மதத்துக்குள்ள அடையாளப்படுத்தினாங்களே தவிர மற்றபடி நம்ம வந்து போய் நாங்கள் இந்த மதம் அப்படின்ற மதத்துக்காக நம்மளும் சாகுறதும் கிடையாது. அதனால வேதம் சொல்லுகிறது மாதிரி
முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படிங்கிற இந்த வார்த்தையின்படியே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளணும், அந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளணும், அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும், அவர் கொடுத்த கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி இந்த உலகத்துல வாழணும். அப்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தாதான் நமக்கு சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வரும்பொழுது 1000 வருடம் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். ஒருவேளை கடைசியில இந்த விசுவாசத்தை அந்த பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம் அப்படின்னா ரட்சிப்பை இழந்து போகும். அதுக்கப்புறம் நமக்கு நித்தியத்தை யுகாயுகமா வாழுகிற அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால நாம வாழுகிற காலம் விசுவாச துரோகம் நடக்கிற காலம். அதனால விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் நீங்க பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.